திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இன்று நேரில் ஆஜராக லஞ்ச ஒழிப்பு போலீசார் சம்மன் அளித்திருந்த நிலையில் அவர் இன்று ஆஜராவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆளுக்கு ஒரு கட்டை கையில் எடுத்து என் கூட வாங்க, நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. வாங்க. குறிப்பாக முக்கியமான டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறிய நிலையில் அவர் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் வழங்கப்பட்டது. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட, உன்னை வச்சு அடிப்பான். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இன்று ஆஜராக மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அவர் நேரில் ஆஜராகவில்லை. அதற்கு அவர் தரப்பிலிருந்து அவருக்கு உடல்நிலை காரணம் காட்டி வேறு ஒரு நாளில் நேரில் ஆஜராக என்ன பண்றது, பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நெஞ்சு வலி உடனே ஹாஸ்பிடல்ல சேர சொன்னார். ஐயா எனக்கு நெஞ்சு வலியா? நெஞ்சு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்திட்டாங்களா? கேள்வி இன்னைக்கு திரு ஆனந்த் அவர்கள் பேசும்போது, அமைச்சர் பேசும்போது, இவங்க கையில பயம், கண்ணுல பயத்தை பார்த்துட்டோம் நாங்க அப்படின்றார். திமுக கண்ணுல அதிமுக கண்ணுல பயம் தெரியுது அப்படின்றார். புரியல? பயம் வேதனாகம்னா பயம்னு அதே நானும் கையில எடுத்தேன். அதை இவர்களே நிரூபிக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு புரியுது. ஏன் அப்படின்னா, பணங்காட்டு நெறி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது என்று சொன்னவர்கள் இப்ப கூட நாங்கெல்லாம் மிஸ்ஸாவையே பார்த்தவங்க, இந்த மாதிரி அடக்குமுறைலாம் பாக்குறதுல எங்களுக்கு பெரிய மேட்டரே இல்லைன்னு சொல்லி சொன்னவங்க ஏன் இப்ப வேண்டாம்னு சொல்றாங்கன்னு நம்ம பாக்குறோம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மிஸ்ஸாவையே பார்த்த இயக்கம் இந்த இயக்கம். ஆனால் எனக்கு மடியில கனம் இருந்தால்தான் வழியில பயம் என்ற ஒரு பழமொழி உண்டு. என்னை பொறுத்தளவுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். நான் பரிசுத்தமானவன், எந்த தவறு செய்யாதவன். இவங்க யார்? நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? பிரியங்கா வணக்கம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சிங்கப்பூரில் தலைமறைவாகி இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாடுதுரா. அது அவங்க குடும்ப கிடையாதா, அதை மாத்த முடியாது. இந்த மாதிரி எத்தனை வழக்கு போட்டாலும் அதை சந்திக்க தெம்பம் திராணியோடும் இருக்கிறோம். வழக்குகளை போடுங்கன்னு சொல்லி சொல்றேன். வந்துட்டல வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இன்றைக்கு அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஆஜராகி இருக்க வேண்டும், ஆனால் ஆஜராகவில்லை. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனைக்கு பிறகு 40 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அந்த 40 லட்சம் எங்கு சாரே அப்படின்னு கேட்டா ஏவா வேலு அவர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் சுத்த பொய்ங்க, இதெல்லாம் அரசியல் பழிவாங்கல் பார்த்துக்கோங்க. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களாக அவர் சிங்கப்பூரில் தான் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. உடல்நலை சிகிச்சை பெறுவதற்காக அவர் சென்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. சேம் டெக்னிக் ஃபாலோயிங் திஸ் ஐடியா. உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா? என் வேலை உன்னுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தற்போது சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வருவதாக அவருடைய வழக்கறிஞர் தகவல். இருந்து எல்லாருக்கும் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு ஏதாவது ஃபாரின் போயிடலாம்ப்பா. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்புறாங்கப்பா. ரொம்ப போர் அடிக்குதுப்பா. ஃபாரின்ல போய் தொழில் பண்ணிக்கிட்டு பொழைச்சுக்கலாம். மேலும் 10 நாட்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை பெற மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கக்கூடிய காரணத்தினால் சிகிச்சைக்கு பிறகு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்பதை அதிகாரிகளுக்கு தெரிவித்து அவர் கடிதம் எழுதியிருக்கின்றார். என்னதுக்கு நம்ம அரெஸ்ட் பண்ண போறோம் தெரிஞ்சோன்னே அந்த குள்ள குண்ட உசாராயி சுகரு பிபி இங்க வந்து படுத்துட்டான். ஹாஸ்பிட்டல் படுக்கிறதே ஒரு ஸ்டைல் ஆகிட்டாங்க சார்.
பாருங்க கிணத்துல ஒரு டெட் பாடி மாதிரியே படுத்திருக்கான் பாருங்க. உதயநிதி என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரியம் பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா எல்லாம் கேக்குறேன். இப்போ அடுத்து திமுகவின் எதிர்காலம் உதயநிதியா ஸ்டாலினா? உதயநிதி. இப்போ உதயநிதி சொல்றதை கேட்கறவன் கட்சியில தப்பிப்பானா, ஸ்டாலின் சொல்றதை கேட்கறவன் கட்சியில தப்பிப்பானா? உதயநிதி. இன்னொன்னு, ஸ்டாலின் சொல்றதை யாருமே என்னைக்கும் கேட்டதில்லை. சோ உதயநிதியிடம் நற்பெயர் ஈட்ட வேண்டும் என்றால் உதயநிதி சொல்வதை செய்து முடிப்பவன் நாளை உதயநிதியின் அனுகிரகத்துக்கு ஆளாவான். நான் முன்னாடி போகாம அவர் யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்பேன், ஆனா நான் அவருக்கு உயிரையே கொடுப்பேன். சோ இப்போ நேற்று கைதான அந்த திருநாவுக்கரசு மற்றும் 2 பேரின் பின்னணியில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி திரு அசோக் அவர்கள் இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, சக்கரபாணி, ரகுபதி இவர்கள் அத்தனை பேரும் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே, இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்கள் பிரில்லியன்ட் ஆபரேஷன். ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா தமிழக வெற்றி கழகத்துல எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா. போன் அடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ. நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, ரஜினி மேட்டரை முடிச்சுடுவான். மகிழ்ச்சி செட்டியாரை. மகிழ்ச்சி. கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்க. நான் சொன்ன பார்ட்னர் இவங்க 2 பேர் தான். இவர் ராமநாதபுரம் கிரைம் இன்ஸ்பெக்டர், இவர் SI. நீங்க சொன்ன ரஜினி மேட்டரை இவங்க சொல்லுங்க. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக ஒன்னும் தெரியல. புகார் அளித்து அவர் 2-3 பேர்ட்ட வெளியில சொல்றாரு, மாதிரி என்னங்க மிரட்டுறாங்க, காசு வாங்க மாட்டேன்னா வெளில சொன்ன தூக்கிடுவேன்றாங்க. என்னது காசு நான் வேணான்னு சொன்னதுக்கு இப்படி தூக்குனா என்ன அர்த்தம்? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சோ மிஸ்டர் அமல்ராஜ் கண்டக்டட் a brilliant ஆபரேஷன் பண்ணிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேரை சொன்னேன்ல, எடப்பாடி பழனிசாமியும் இதுல இன்வால்வ்டு. உன் கூட வந்த கூட்டு களவாணி யாரா? கூட்டு களவாணியா? மெயின் களவாணி அவன் தாயா. சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். யூ சொன்னா கேளுங்க சார். ஏன் எடப்பாடி பழனிசாமி இதுல இன்வால்வ்டு சொல்லு? இப்போ கூட நம்புறாங்கன்னு நினைக்கிறேன் சார், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். கரெக்ட். தேர்தல் வந்தா விஜய் 220ன்றது அவங்களுக்கும் தெரியும். இந்த ஆட்சியை கவுத்து விலைக்கு வாங்கிய எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு இப்பவும் அரேஞ்ச்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். சோறுதான் திங்கிறியல பேப்புனே இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.